Hi, this is Parvati. In the video, Grade 10 Maths Chapter 8 Introduction to Trigonometry, Exercise 8.1, question number 5. Given secant theta is equal to 13 by 12. Calculate all other trigonometric ratios. First given என்ன secant theta is equal to 13 by 12. Generally, நமக்கு secant theta ஓட trigonometric ratio என்னன்னு தெரியும்? Hypotenuse by adjacent. அப்ப இங்க இந்த 13 by 12 hypotenuse by adjacent of angle theta ஓட compare பண்றப்போ நமக்கு hypotenuse ஓட value 13k னும் adjacent of angle theta 12k னும் தெரியும். So இது ரெண்டுத்தையும் ஒரு right angle triangle first நான் mark பண்ணிக்கிறேன். I'm drawing a right angle triangle. And அதுல இவங்க கொடுத்திருக்கிற இந்த தீட்டா 12k இது எல்லாமே தீட்டா அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்கா கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த சைடு இருக்கிற அக்யூட் ஆங்கிளை நான் தீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ மார்க் திஸ் அஸ் ஏ பி சி. ஸோ பின்றத ரைட் ஆங்கிளா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அக்யூட் ஆங்கிள் தீட்டா வந்து ஏன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல அக்யூட் ஆங்கிள் தீட்டாக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கிற இந்த பிசின்ற சைடு தான் ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் ஏ, அதாவது ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு இருக்கும். அண்ட் ரைட் ஆங்கிள் ஆயிருக்கு இந்த வெர்டெக்ஸ் பிக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கிற இந்த ஏசி சைடு தான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனஸ். இந்த அக்யூட் ஆங்கிள் ஆங்கிள் ஏ லை ஆயிருக்கிற இந்த ஏபின்ற சைடு தான் adjacent of angle thetaவா இருக்கும். ஸோ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டா படி ஹைப்போட்டனஸ் ஏசியோட வேல்யூ 13k, adjacent of angle theta ஏபியோட வேல்யூ 12k. இப்ப ரிமைனிங் இருக்கிற பிசி ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் தீட்டாவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறேன். அப்ப இங்க நமக்கு என்ன தெரியும்? What is Pythagoras theorem? Hypotenuse square is equal to base square plus height square. அப்ப இந்த கொஸ்டின்ல ஹைப்போட்டனஸ்ன்றது ஏசி ஸ்கொயர், பேஸ்ன்றது இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஹைட்ன்றது இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் பிசி. ஸோ பிசி ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ 13k நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 13k ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ 12k நம்ம ட்ரையாங்கிளில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 12k ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 13k ஸ்கொயர்ன்றது 169k ஸ்கொயர், 12k த ஹோல் ஸ்கொயர்ன்றது 144k ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ 169k ஸ்கொயர் ஆல்ரெடி லெஃப்ட்ல இருக்கு. இப்போ ரைட்ல இருக்கிற 144k ஸ்கொயர் லெஃப்ட்டுக்கு போறப்போ minus 144k ஸ்கொயர் equal to BC ஸ்கொயர். 169 minus 144 25. So 25k square is equal to BC square. நமக்கு தேவை BC யோட வேல்யூ. அப்போ BC is equal to square அதர் சைடுக்கு மூவ் ஆகுறப்போ ஸ்கொயர் ரூட்னு வந்துடும். அப்போ BC is equal to 25 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரப்போ 5, k ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரப்போ k. ஸோ BC யோட வேல்யூ 5k. அதாவது ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா வந்து 5k நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் இப்போ ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆல் அதர் trigonometric ratios கேட்டிருக்காங்க. ஆல் அதர் trigonometric ratiosல ஃபர்ஸ்ட் sin தீட்டா எழுது. sin தீட்டான்றது ஆப்போசிட் ஆஃப் angle theta by hypotenuse. இந்த டயக்ராம்ல ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் தீட்டான்றது பிசி, ஹைப்போட்டனஸ்ன்றது ஏசி. அப்போ இங்க ரேஷியோ வந்து பிசி பை ஏசி. பிசியோட வேல்யூ நம்ம 5kன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஏசியோட வேல்யூ 13kன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கே கேன்சல் ஆச்சுன்னா 5/13. நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ, cos theta ஓட ரேஷியோ adjacent of angle theta by
hypotenuse. So இந்த டயக்ராம்ல adjacent of angle thetaன்றது ABனும் hypotenuseன்றது ACனும் நம்ம மார்க் பண்ணிருப்போம். அப்போ இங்க ரேஷியோ AB by AC. AB ஓட வேல்யூ 12K by AC ஓட வேல்யூ 13K. K கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 12 by 30. அடுத்து tan theta ஓட வேல்யூ. tan theta ஓட trigonometric ratio opposite of angle theta by adjacent of angle theta. So இங்க opposite of angle theta ன்றது BC, adjacent of angle theta ன்றது AB ன்னு மார்க் பண்ணிருக்கோம். அப்ப இங்க BC by AB. So BC ஓட வேல்யூ 5K நோட் பண்ணிருக்கோம். AB ஓட வேல்யூ 12K. So K கேன்சல் ஆச்சுன்னா 5 by 12. நெக்ஸ்ட் அடுத்த trigonometric ratio cot theta. So cot theta ஓட trigonometric ratio என்னது? Adjacent of angle theta by opposite of angle theta. So again adjacent of angle theta ன்றது AB, opposite of angle theta ன்றது BC. அப்ப இங்க ரேஷியோ AB by BC, AB ஓட வேல்யூ 12K and BC ஓட வேல்யூ 5K. இப்ப இந்த K கேன்சல் ஆச்சுன்னா our answer will be 12 by 5. அடுத்த trigonometric ratio secant theta தான் given. So அதை எழுத தேவையில்லை. Next one ஏன்னா remaining trigonometric ratios தானே கேட்டிருக்காங்க. So next last one is cosecant theta. So cosecant theta ஓட trigonometric ratio என்ன? Hypotenuse by opposite of angle theta. So hypotenuse ன்றது AC, opposite of angle theta ன்றது BC நம்ம மார்க் பண்ணிருப்போம். So இங்க வேல்யூ 13K by 5K. K cancel ஆச்சுன்னா 13 by 5. So இதை நார்மலா 6 trigonometric ratiosக்கு உள்ள அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோவை மட்டும் பேஸ் பண்ணி எல்லாத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. பட் இதை இன்னும் அதர் வேல பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஒன்ஸ் இந்த சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவோட வேல்யூ மட்டும் ப்ராப்பரா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து tan தீட்டாவை ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? We know that tan theta is sin theta by cos theta நமக்கு தெரியும். அப்ப இந்த 5 by 13ஐயும் 12 by 13ஐயும் டிவைட் பண்ணா we will get 5 by 12. அடுத்து சிம்பிளா cot thetaனா tan theta ஓட ரெசிப்ரோக்கல்னு நமக்கு தெரியும். அப்ப tan theta வேல்யூ 5 by 12 இருக்குன்னா அதோட ரெசிப்ரோக்கல் 12 by 5 தான் cot theta ஓட வேல்யூ. அடுத்து லாஸ்ட் cosecant theta. cosecant theta அப்படின்றது sin theta உடைய ரெசிப்ரோக்கல் தெரியும். அப்ப sin theta 5 by 13னா அதோட ரெசிப்ரோக்கல் 13 by 5 தான் நமக்கு cosecant ஓட வேல்யூன்னு இந்த சிம்பிள் வேலையும் நம்ம எழுதலாம். Done. Thank you.